மாநகர பேருந்துகள்ல புதிய மாற்றங்கள் கொண்டு வர இருப்பதா மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் ஆல்பிஜாட் மர்கிஸ் ஒரு தகவல் ஒன்று தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர் சம்மேளன மாநில பொதுச் செயலாளர் ஆறுமுகம் நயினார் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம். மாநகர பேருந்துகள்ல புதிய மாற்றம் செய்ய இருப்பதா போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் ஆல்பிஜாட் வர்கீஸ் தெரிவிச்சிருக்காரு. சார், என்ன மாதிரியான மாற்றங்கள் சார் கொண்டு வர போறாங்க? அதாவது இப்போ வண்டிகள்ல தானியங்கி கதவுகள் பொருத்துறது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அதுக்கான ஒரு முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கட்டாயமாக இந்த முயற்சி தேவை. இது ஃபுட்பால் டிராவல் பண்றது, பொதுவா பல இஷ்யூ, இந்த ஸ்டூடெண்ட் பிரச்சனைகள்லாம் வருது, கொஞ்சம் விபத்துக்களை தவிர்ப்பதற்கு இது எல்லாமே பயன்படும். அந்த அடிப்படையில டோர் போடுறதுக்கான முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்லது. ஆனா அது தொடர்ந்து பராமரிக்கணும். இங்க இருக்கிற பிரச்சனையே என்னன்னா பராமரிப்பு பிரச்சனை. அதுக்கான உரிய ஆட்கள், உரிய உபகரணங்கள் வாங்கி கொடுக்காம ஒன்ன தொடங்கிட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறது கருத்து. அதுக்கான வசதிகளை, அதற்கு உரிய ஊழியர்களை, அதற்கு தேவையான பொருட்களை நிர்வாகம் தொடர்ந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறது ஏற்பாடு, நல்ல ஏற்பாடு. சரிங்க சார், இந்த புதிய மாற்றம் வர இருக்குதுல்ல சார், இது புதுசா ஒரு பேருந்துகள் கொஞ்சம் அறிமுகப்படுத்தி அதுல கொண்டு வர போறாங்களா, இல்ல பழைய பேருந்துகளே கொண்டு வர சார்? இல்ல, ஏற்கனவே புதிய பேருந்துகள வரும்பொழுது அதுல இருக்குது. இது கொஞ்சம் பழைய பேருந்துகள்ல, டோர் இல்லாத பேருந்துகள்ல இப்போ டோர் மாட்டுறதுக்கான ஏற்பாட்டை பண்ணிருக்காங்க. புதிய பேருந்துகள் அறிவிப்பு எதுவும் வருமா சார்? புதிய பேருந்துகள் விடுவதை தவிர வேற வழி இல்ல. ஏன்னா பேருந்துகள் பூரா காலாவதியான பேருந்துகள் நிறைய இருக்குது. ஏற்கனவே மத்திய அரசாங்கம் ஒரு பக்கம் இங்க 9 வருடம் அல்லது 12 லட்சம் கிலோமீட்டர் எங்கனாலும் அந்த பேருந்துகளை மாற்றணும் அப்படின்னு விதி இருக்குது. அந்த விதிப்படி பார்த்தா மாநகர போக்குவரத்து கழகங்கள்ல 50% மேற்பட்ட பேருந்துகள் 9 வருடம் கடந்த பேருந்துகள். அதனால 50% பேருந்துகளை மாற்றணும். இன்னொன்னு, சென்ட்ரல் கவர்மெண்ட் 15 வருடத்துக்கு மேல் இயங்கக்கூடிய பேருந்துகளை ஸ்கிராப்புக்கு அனுப்பணும்னு ஒரு உத்தரவு போட்டுச்சு போன ஏப்ரல் 2022 முதல். அதுக்கு இவங்க ஒரு 1.5 ஆண்டுகள் நீட்டிப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா புதிய பேருந்துகள் கட்டுறதுக்கு கொண்டு வர்றதுக்கு காலதாமதம் ஆகும் என்பதற்காக இன்னொரு 2000 பேருந்துகளுக்கு மேல சென்னை நகரத்துக்கு புதிய பேருந்துகள் விடணும் அப்படிங்கறதுதான் சொல்ல வேண்டியது. சார், கரெக்ட் தான். இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா பேருந்துகளோட எண்ணிக்கை அதிகப்படுத்தாம பழைய பேருந்துகளையே ரெனோவேட் பண்றது, அதுலயே அந்த பழைய நடவடிக்கை எடுக்கிறது எல்லாம் எந்த அளவுக்கு சார் பலனை கொடுக்கும்? அதாவது பொதுவா சென்னை நகரத்தினுடைய மக்கள் தொகைக்கு 10,000 பேருந்துகள் விடணும். சரி, 10,000 பேருந்துகள் விடுவது சிரமம் அப்படின்னா கூட குறைந்தபட்சம் 6,000 பேருந்துகளாவது இயக்கணும். மத்திய அரசாங்கத்தினுடைய அர்பன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா, நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை, அவங்க சொல்றது 1 லட்சம் பேர் குடியிருந்தா ஒரு 1000 பேருந்து விடணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இங்க 50 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் 6,000 பஸ்ஸாவது விடணும். இங்க இருக்கிற பஸ் 3200 பஸ் தான். அதுல இப்போ கொஞ்சம் கூடுதலான பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்துருச்சு. ஏற்கனவே பேருந்து பற்றாக்குறையில் இருக்கும் பொழுது இந்த கிளாம்பாக்கம் இதுவும் கொஞ்சம் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தி இருக்குது. அதனால அரசாங்கம் பொது போக்குவரத்துக்கு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்பதுதான் நாங்க அரசாங்கத்தை ரொம்ப நாளா வலியுறுத்துறது. இப்பவும் அதைத்தான் சொல்றேன். சரிங்க சார், இணைப்புல நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க சார். உங்களை நேரத்தை ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி சார்.